போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. இளைஞர்கள் பார்வையில் அன்புமணி கோணத்தில் அரசியல். திமுக அண்ணா திமுகவை தவிர தமிழகத்தை மாற்றுவோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மகனும் முன்னாள் மத்திய அமைச்சராக பணியாற்றிய அனுபவமும் உள்ள அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் என்ற கோஷத்துடன் பாமகவின் முதல்வர் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டுள்ளார். இளைய தலைமுறையை கவர வேண்டும் என்பதே இந்த புதிய கோஷத்தின் நோக்கம். இணையதளங்களில் கேலியும் கிண்டலுமாக விமர்சனங்கள் எழுந்தாலும் உண்மையில் பாமகவின் அணுகுமுறையும் அன்புமணியின் கோஷமும் இளைய தலைமுறையிடம் எப்படி போய் சேர்ந்துள்ளது? அவர்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கு ஆட்சியில் எப்படி மாற்றம் கொண்டு வருவீங்க? தலித் மக்களை வச்சு அரசியல் நடக்குது. பாமக காதல் திருமணத்துக்கு எதிரான மக்கள்கிட்ட இருந்து ஏன் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல? பாமகவின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணியின் பதில் என்ன? இளைஞர்களை தேடி போனோம். அவர்களின் கேள்விகளை அன்புமணியிடம் கொண்டு சேர்த்த போது வியந்து போனார். அரசியல் தலைவர்கள் சமூக வலைதளங்கள்ல சித்தரிக்கப்படுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருத்து சுதந்திரம் மற்றவர்களுக்கு புண்படுத்தாமல் சொல்லுவதுதான் கருத்து சுதந்திரம். மற்றவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவது கருத்து சுதந்திரம் கிடையாது. அது பிளேட்டன்டான ஒரு அசிங்கப்படுத்துவது தான். அதை இளைஞர்கள் தவிர்க்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் மற்றவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும். இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற தலைவர்கள் இருக்கணும். ஆனா அதை மீறி வேறு விதமாக நடந்து கொண்டால், ஒரு யாரையாவது திட்டுறது, அடிக்கிறது, அறையிறது, பேசுறது, இப்படிலாம் ஒரு இருந்தா அது மக்கள் இந்த காலம் இது சமூக இணையதளம் காலம், சோசியல் மீடியா காலம், இது சமூக ஊடகம் காலம். இது இந்த காலத்திலே சின்ன சின்ன செய்திகள்லாம் உடனே அடுத்த நாள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையும் போயிட்டு இருக்கு. மக்கள் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் தலைவர்கள் நல்ல நிதானத்தோடு, நல்ல பணிவோடு, பண்போடு, நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். 2016 எலெக்ஷன்ல நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்க போறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலிலே திமுக அண்ணா திமுக அல்லாத யார் வேண்டுமானாலும் எங்களுடன் வரலாம். இது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரே நோக்கம், தமிழ்நாட்டிலே மது இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, வளர்ச்சி பணிகளே, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, வேளாண்மை, இதற்கு அதிக முக்கியம் கொடுக்கின்ற அத்துணை கட்சிகளும் அமைப்புகளும் எங்களுடன் வரலாம். திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு யார் வேண்டாம்னா எங்களுடன் வரலாம். இளைஞருக்கு பாத்தீங்கன்னா அரசியல்னா என்னன்னு தெரியல. உங்களுடைய கொள்கைகளை நீங்க எப்படி இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல போறீங்க? எங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நடக்காது. அதுல இவர்களும் ஈடுபடுத்தி எங்களுக்கு என்ன தேவைகள் இது செய்யுங்க, இது செய்யறவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம், அப்படி கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக நடக்கும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் வைத்திருக்கின்றவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். பணத்தை வைத்து ஜனநாயகத்தை தவறாக பயன்படுத்தி ஓட்டுக்கு நோட்டுக்கு ஓட்டு, திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, இது மாணவர்கள் படித்த ஃபார்முலா கிடையாது. இது அரசியல் கட்சி தொடங்கின ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், ஸ்ரீரங்கம் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய், ஆர்கே நகர் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய். இது கெமிஸ்ட்ரியோ அல்ஜிப்ரா ஃபார்முலா கிடையாது இதெல்லாம். ஆக இதுதான் அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே வித்தியாசமான ஒரு கட்சி, பாட்டாளி கட்சி, அதெல்லாமல் அன்புமணி என்னை ஒரு வேட்பாளராக, வித்தியாசமாக ஒரு வேட்பாளராக உங்கள் முன் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம், இந்தியாவிலே பல திட்டங்கள் என்னால் கொண்டு முடிந்தது. அமைச்சராக இருந்த பொழுது 5 ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்த பொழுது 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். அது இல்லாமல் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இந்த திட்டத்தை தொடங்கி இந்த இந்தியாவிலே 10 ஆண்டுகளில் திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகளில் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் 50% குறைந்திருக்கிறது. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் 55% குறைந்திருக்கிறது. போலியோ முற்றிலும் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. டுபாக்கோ சம்பந்தமா புகையிலை பொருட்களை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தி சட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றேன். HIV AIDS இந்தியாவிலே பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் பெருமையா சொல்லிக்கலாம். இது நான் அமைச்சராக இருந்தபொழுது எல்லாம் இந்தியாவுக்கு நடைமுறைப்படுத்தினேன். இந்தியாவுக்கே திட்டங்கள் கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டுக்கு என்னால முடியாது. சார், நீங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சி மாதிரி செயல்படுறீங்க. ஆனா மக்கள்கிட்ட இருந்து ஏன் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல? தொடர்ந்து 12 ஆண்டு காலமாக அரசாங்கம் பட்ஜெட் போடுவதற்கு முன்பு நாங்கள் எங்களுடைய பட்ஜெட்டை நாங்கள் போடுகின்றோம். பட்ஜெட் போட்டு அரசாங்கத்துக்கு சொல்லுகின்றோம், இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று. அந்த அளவுக்கு இல்லாமல் இதுவரை நாங்கள் 25 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை சார்ந்த ஆவணங்கள், கல்வி கொள்கை, சுகாதார கொள்கை, வேளாண் கொள்கை, தொழில் கொள்கை, வேலை வாய்ப்பு கொள்கை, இப்படிதான் இருக்க வேண்டும். 25 சுற்றுச்சூழல் கொள்கை, இப்படியெல்லாம் நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று தமிழ்நாட்டிலே ஒரு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு சொன்னா
எங்களை தான் மக்கள் சொல்லுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார், விஜயகாந்த், அவர் இருக்கார், அது எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. ஆனால் இன்று எங்களுடைய அறிக்கைகள், எங்களுடைய போராட்டங்கள், புள்ளி விவரங்கள், சயின்டிபிக் அனாலஜிஸ், இதெல்லாம் நாங்கள் தான் அன்றாடம் நாங்கள் மக்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய தகுதியான, இன்னைக்கு சொல்லப்போன ஒரே கட்சி பாட்டாளி கட்சி என்று நாங்கள் தைரியமாக பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். சார், ஸ்டாலினுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்போ ஸ்டாலின் அவரிடம் நான் 3 கடிதங்கள் எழுதியிருந்தேன். அதில் 20 கேள்விகளை நான் கேட்டிருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய 50 ஆண்டு காலம் ஆட்சியில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று 20 கேள்விகளை கேட்டேன். அந்த கேள்விக்கு இன்று வரை எனக்கு விடை தெரியவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஸ்டாலின் அவர்களும் நானும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற முதலமைச்சர் வேட்பாளர்களும் ஒரு பொது மேடையிலே விவாதம் செய்ய வேண்டும். அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் 5 விவாதங்கள் நடக்கும். அத்துணை ஜனாதிபதி வேட்பாளர்களும் 5 விவாதங்கள் பொதுமக்கள் மத்தியிலே, அது நேரலை லைவ் டெலிகாஸ்ட். அமெரிக்கா ஜனத்தொகை கிட்டத்தட்ட 30 கோடி. அந்த 30 கோடி பேரும் பார்ப்பாங்க. பார்த்துதான் அதில் தேர்வு செய்வன் தகுதியானவர் இவர் இல்லை, இவருக்கு தகுதி கிடையாதுன்னு. அது போன்ற விவாதம், ஆரோக்கியமான விவாதங்கள் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும். யாராவது பொது மேடை அமைத்து ஒரு விவாதம் கிடையாது, 2, 3, 4 விவாதங்களில் அத்துணை முதலமைச்சர் வேட்பாளர்களும் அங்கே நின்று விவாதம் செய்து மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் செய்து எங்களுடைய திட்டங்கள் என்ன, நாங்கள் என்ன செய்வோம் என்று மக்களிடம் எடுத்து அந்த செய்தியை சொல்ல வேண்டும். நேரலையிலே லைவ் டெலிகாஸ்ட் மக்கள் பார்க்க, அதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். இதைத்தான் நான் ஸ்டாலினிடம் கேட்கின்றேன். நீங்கள் வாருங்கள், நாம் இருவரும் விவாதம் செய்யலாம், மக்கள் பார்க்கட்டும் என்று இன்று வரை விடை இல்லை. தமிழகத்தின் தற்போதைய ஆட்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நடப்பது கிடையாது, அது அம்மா மன்றம். அதில் மக்கள் மன்றம் கிடையாது. அது அம்மாவை பற்றி தான் பேச வேண்டும், அம்மாவை தொடங்கி அம்மாவின் முடிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்கு அங்கே வேலை கிடையாது, வாய்ப்பு கிடையாது, பேசுவதற்கு எதுவும் கிடையாது. எதிர்க்கட்சி பேசினால் அதை அவை குறிப்பில் நீக்குவார்கள். சட்டமன்ற நேரலையில் வெறும் 2 கோடி தான் செலவாகும். இதற்கு நிதி இல்லை சொல்றது இது வேடிக்கை. காரணம், இதில் சட்டமன்றத்தில் நடக்கின்ற அவலங்கள் மக்கள் பார்க்கக்கூடாது என்று ஆளும் கட்சிக்கு ஒரு பயம். ஆனால் நிச்சயமாக சட்டமன்றத்தில் அங்கே நேரலையிலே மக்கள் பார்க்க வேண்டும் என்று எங்கள் ஆட்சியிலே நடக்கும். நாங்கள் செய்வோம். எங்கள் ஆட்சியிலே சட்டமன்றம் மரபுகளை நாங்கள் கடைபிடிப்போம். அது இல்லாமல் எங்கள் ஆட்சியிலே எங்களுக்கு நாங்கள் ஈகோ இல்லாமல் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு நான் செல்வேன், சென்று அவருடைய கருத்துக்களை நான் கேட்பேன். ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆரோக்கியமான அரசியல் எங்களால் முடியும். இன்று ஆரோக்கியமும் கிடையாது, அரசியலும் கிடையாது, அரசியல் கலாச்சாரம் கிடையாது. இவங்க எதிரி, அவங்க எதிரி, 2 எதிரியா பார்க்கறாங்க. நாங்க யாருமே எதிரியா பார்க்க மாட்டோம். தமிழ்நாடு தான் எங்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்கும். தமிழ்நாட்டிற்காக எங்களுடைய கௌரவத்தை தமிழ்நாட்டிற்காக நாங்கள் விட்டுக் கொடுப்போம். எங்களுடைய சுய மரியாதை கிடையாது, எங்களுடைய கௌரவத்தை தமிழ்நாட்டு நன்மைக்காக நாங்கள் விட்டுக் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி அவங்களுடைய சுய ஈகோக்காக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுப்பது கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்றார் இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடந்த ஓராண்டு காலம் திரு மோடி அவர்களுடைய ஆட்சி, இதில் ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற செயல் அது. ஆனால் திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறார் என்று பார்த்தால் இல்லை. இவருடைய மக்கள் இவருடைய தேர்வு செய்த காரணம் இவருடைய வளர்ச்சி கொண்டு வர, டெவலப்மெண்ட் கொண்டு வருவார் என்று. ஆனால் அதை திசை திருப்பி ஏதோ இந்துத்துவா கொள்கை, கர்ப் வாஸ்பி, மதமாற்றம், ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருதம் திணிப்பு, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், இப்படியெல்லாம் பேசிக்கொண்ட இது சரியா இல்லாத ஒரு போக்கு. இது இல்லாமல் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிலம் கையெழுப்பட்ட சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். இது சட்டம் வரக்கூடாது, விவசாயிக்கு எதிரான சட்டம் இது. தொழிலாளருக்கு திட்டங்கள் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு தோற்றம், வெறும் முதலாளிகளுக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்திலிருந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் இறங்கி வர வேண்டும். எல்லாம் வெளிநாடுக்கு செல்வது அவருடைய சொந்த விருப்பம். அது இந்தியாவின் பெருமைகளை உலக அளவிலே நிலைநாட்டுவது அது ஒரு பிரதமருடைய கடமை. அது நாம் யாரும் குறை சொல்லக்கூடாது. இதுவரை தமிழ்நாட்டில் நீங்கள் யார் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்தீர்கள். கர்ம வீரர் காமராசர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். மிகச்சிறந்த நல்ல நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தார், நல்ல திட்டங்கள் கொடுத்தார், உலக அளவிலே பாராட்டுகளை பெற்றார். பிறகு ஒரு அறிஞருக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், பிறகு ஒரு கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், பிறகு ஒரு நடிகருக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், பிறகு ஒரு நடிகைக்கும் வாய்ப்பு கொடுத்தீர்கள். முதல் முறையாக ஒரு மருத்துவருக்கு வாய்ப்பு கொடுங்கள், ஒரு படித்தவருக்கு வாய்ப்பு கொடுங்கள், ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கள். இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஆட்சி, மது இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி, நல்ல சுகாதாரம்,
அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், குடிசைகள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம், குப்பை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், 24 மணி நேரம் மின்சாரம் உங்களுக்கு கொடுப்போம், உங்கள் வீட்டுக்கு குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைவருக்கும் தினமும் கொடுப்போம், சுற்றுச்சூழல் மாசு இல்லாத நல்ல ஒரு தமிழகம், போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க இந்த அன்புமணிக்கு அனைவரும் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கள்.